மா சொல்லுமா. பிரெக்னன்சி டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என் வயிற்றுல பாலை வாத்துட்டேன். என் பொண்ணு அம்மாவா போறா. நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடலை. அட்லீஸ்ட் இந்த நல்ல செய்தியாச்சு உன்னை திரும்ப இந்த குடும்பத்தில் கொண்டு வரணும்னு சாமியை வேண்டிக்கிறேன்டி. வேணாம்மா, அப்பா கிட்ட சொல்ல வேணாம். எப்போ தான் பொண்ணை விட அவர் கௌரவம் தான் முக்கியம்னு சொன்னாரோ அப்போவே நான் செத்துட்டேன். ஏண்டி ஒரு உசுறு உருவாகிற நேரத்தில் செத்துட்டேன் கித்துட்டேன்னு பேசிக்கிட்டு. சரி, ஈஸ்வர் கிட்ட சொல்லிட்டியா? இல்லைம்மா, நான் ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கல. என்னடி சொல்ற? ஒரு மெசேஜாவது பண்ணலாம்ல. மா, மெசேஜில் சொல்கிற விஷயமா அது. அவன் இப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். அவன் நேரில் வரட்டும், ஸ்வீட்டோட சரி, சொல்லிக்கிறேன். ஏதோ பண்ணு. நான் சொன்னா கேட்கவா போற? என்னடா சொல்ற? டேய், இப்போ எதுக்கு நீ வேலையை ஒன்றுன்னு சொல்ற? தான் உனக்குட்டி இருக்கும் பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு வேலையை விடுறேன்னு சொல்றலாம் நல்ல ஐடியா இல்லடா. யார் சொம்படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு. ஏதாவது கேள்வி கேட்டால் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது. நான் முடிவு பண்ணிட்டேன் வேற கம்பெனி மாறுறதுன்னு. டேய், இது சரிப்பட்டு வருமா? அடுத்த வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேற கம்பெனி கிடைக்கும். என்ன தன்வி பிளான் தான் தள்ளி போட வேண்டியதாக இருக்கும். பிளானா? என்ன பிளானு? அந்த டூர் பிளான்லாம் வச்சிருக்காளே. இவ்வளோதானே? நான் கூட பேபி பிளான்னு நினச்சேன். நான் இருக்கிற நிலைமையில அந்த பேபி டாபிக் வேறையாடா. உன் வாயை வச்சு சும்மா இரு. அதெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான். அது வரைக்கும் எதுவும் வேணாம். ப்ளீஸ் என்ன கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணாத. இப்போதைக்கு இந்த குழந்தை வேணான்னு அவள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா சொல்லு. டேய், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்ல. அவ தான் பிரெக்னன்சி கிட்ட கிஃப்ட் ராப் பண்ணி வச்சிருக்கான்னு வேற சொல்ற. கொஞ்சம் யோசி. அவ எவ்வளோ ஹாப்பியா உனக்கு காட்டணும்னு வெயிட் பண்றான்னு புரிஞ்சுக்கோ ஈஸ்வர். நீ புரிஞ்சுக்கோ. இப்போதான் நான் வேலை வேற விட்டேன். இந்த நிலைமையில குழந்தை குட்டிலாம் கஷ்டம். அதுக்கு செலவு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்தவங்கிட்ட எல்லாம் கையேந்த முடியாது. ஈஸ்வர், என்னால அவளுக்கு கால் பண்ணி அவ மூட கெடுக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. சரி, ஓகே, நானே சொல்கிறேன். என்னன்னு சொல்ல போற? ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு 1 year டைம் வேணும். நல்ல ஜாப், வேலையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் எனக்கு எத்தனை குழந்தைனாலும் ஓகே. ஆனால் அது வரைக்கும் எனக்கு குழந்தை வேண்டாம். ஆஃபீஸில் பிரச்சனை, வேலை போயிடுச்சு. அதான். நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ ஃபோனில் பேசுகிறதே கேட்டு புரிஞ்சிடுச்சு. நான் திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? அப்படியே மொத்த உலகத்தையும் தூக்கிட்டு வந்து உன் காலடியில் போட்டுருவேன். உனக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தை வேணா அவள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா சொல்லு. தன்னு, என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு இந்த குழந்தை வேணும் தேஷ். தேஷ் தேஷ் தேஷ், இங்க பாரு, நான் உனக்கு எந்த கஷ்டமும் தர மாட்டேன், எந்த பிரச்சனையும் போட மாட்டேன். இந்த குழந்தை பிறக்கிற வரை எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் தேஷ். அம்மா கிட்ட கூட கொஞ்சம் காசு வாங்கி செலவையெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 6 மாசத்துல வேலையும் கிடைச்சிடும்ல, அப்புறம் திருப்பி கொடுத்துக்கலாம். இப்ப என்ன ப்ரெஷர் பண்ணலன்னு என்ன அசிங்கப்படுத்துறியா? தேஷ், நான் அப்படி சொல்லலடா. யாரும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறோம். இப்ப அவங்க காலில் விழணும். தேஷ், நான் அப்படி தேஷ், பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? ராவணன். எப்படி? ஏய், என்னடி யோசிக்கிற? தமிழ் கடவுள் பேர்ரி. இல்ல மாவீரனா வருவான். பொண்ணு பிறந்தா? பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் வேணா? இனிமே உன் லைஃப்ல பொண்ணுன்னா அது நான் மட்டும்தான். நாளைக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னா நீ அவ்வளோ கொஞ்சுவ, அவள் உன் கூட சேர்ந்துட்டு என் கூட சண்டை போடுவா. இதெல்லாம் தேவையா? எனக்கு வேணாம்.
அப்போ ஒன்று பண்ணலாம், குழந்தையே வேணாம், நீ மட்டும் போதும். சாமி சத்தியம் பண்ணி சொல்லு, தன்வி கர்ப்பம் பண்ணதில் உனக்கு சந்தோஷம் இல்லை? சந்தோஷம் தான்டா, ஆனால் அதை விட பயம் தான்டா அதிகமாக இருக்கு. ஏய் என்னடா பயம் ஏன்னுட்டு? ஊரில் யாரும் குழந்தை பற்றி வளர்க்காமலையா இருக்கானுங்க? குழந்தை பற்றி வளர்க்கறதுனா ஈஸி நினச்சிட்டு இருக்கியா நீ? மாசம் ஆனால் செக்கப்பு, மெடிசனு, ட்ராவலு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, இதில் வீட்டில் வேலைக்காரி வேற, டெலிவரி, மொத்தம் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 6லேருந்து 7 லட்ச ரூபா ஆகும். இதெல்லாம் விடு, பேம்பர்ஸுக்கு மட்டும் எவ்வளோ ஆகும் தெரியுமா? சொன்னா நீ எல்லாம் கல்யாணமே பண்ணிக்க முடியாது. அவ்வளோ ஆகுதாடா? ஆனால் அது மட்டும் காரணம் இல்லைடா. தன்வி கிட்ட கூட சொன்னதில்லை, உன்கிட்ட சொல்கிறேன். சொல்லு. தன்விக்கு மாப்பிள்ளை பார்த்து பிரச்சனையாகி நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன், அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணணுன்னு. அது ஒரு என்ன கேட்டார் தெரியுமா? சார் இன்னும் வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கல, அதுக்குள்ளே கல்யாணம் ஆசையான்னு கேட்டார். பெத்த கடனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், எங்கே போய் தங்குவேன்? எங்கே தங்குவேன்? அவளுக்கும் சேர்த்து சோறு போடவா? இதெல்லாம் தாண்டி அவள் மாசமானா அதுக்கு யார் செலவு பண்ணுவா? அன்னைக்கு முடிவு பண்ணேன், என் சொந்த காலில் நின்னதுக்கப்புறம் தான் குழந்தைன்னு. சரி ஃப்ரீயாக விட்றா. அதான் தர்ஷனா தன்விட்ட பேச போயிருக்கால, சரி பண்ணிடுவா. ஈஸ்வர் பற்றி உனக்கே நல்லா தெரியும். உன்னை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு அவன் இருக்கான். இப்போ இருக்க காலகட்டத்தில் அட்லீஸ்ட் 3 to 4 lakhs இருந்தால் தான் ப்ரெக்னன்சி பற்றி யோசிக்கவே முடியும். இது மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி செய்கிற விஷயம் இல்லைன்னு அவன் யோசிக்கிறான். அதில் தப்புன்னு இல்லையே. அவன் சொன்னார். என்னம்மா பூ கட்டுற ஆயா கிட்டலாம் சொல்லியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ சொல்லலைன்னா என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தா உனக்காக ஸ்வீட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஏய் என்னாச்சு? எதுக்கு அழற? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? அவருக்கு இப்போ இந்த குழந்தை வேண்டாமா. எதுக்கு வேணாமா? எத்தனை குழந்தை பெற்று வச்சிருக்கீங்க? அவருக்கு வேலை போச்சு, யார் பார்த்துப்பா? நாங்களும் லவ் பண்ணி ஊரை விட்டு தான் ஓடி வந்தோம். ஊருக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு வெறியோடு இருந்தோம். இப்போ வேணான்னு தள்ளி தள்ளி போட்டோம். 4 வீடு வாங்கிட்டோம், சொத்து ஏகப்பட்டது இருக்கு. ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, வயசும் போயிடுச்சு. எந்த ஊருக்கு முன்னாடி நல்லா வாழணும்னு நினைச்சோமோ அதே ஊரு இன்னமும் எங்க முதுகுக்கு பின்னாடி பேசிட்டு தான் இருக்கு. இப்ப என்ன, உன் புருஷனுக்கு வேலை போயிருச்சு, அவ்வளவுதானே. நீ இன்னும் 2 வருஷத்துக்கு வீட்டு வாடகையே கொடுக்க வேணாம். என் வீட்டுல வேலை செய்யற பொண்ண உன் வீட்டுக்கும் சேர்த்து செய்ய சொல்றேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் அதை நான் பண்றேன். அக்கா வர சொல்லுங்களா? இவளும் என் பொண்ணு மாதிரி தான். நாளையில இருந்து இவங்க வீட்டுக்கும் சேர்த்து வேலை செய்யணும். அதுக்கு என்ன சம்பளமோ அதை நானே கொடுத்துட்றேன். ஏய் நில்லு, நாளைக்கு என்ன, இன்னைக்கே போய் பண்ணு போ. சரிங்கக்கா. என்ன சொன்னா? இல்லடா, எல்லாம் ஓகே வர நேரத்தில் ஓனர் வந்து சொதப்பிட்டாங்க. அவள் ஆல்மோஸ்ட் குழந்தை வேணான்ற முடிவுக்கு வந்துட்டா. ஆனால் இவங்க கரெக்டான டைமுக்கு உள்ள வந்து இப்போ நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க, அது இதுன்னு சொல்லி கடைசியில் குழந்தை வச்சுக்கிட்ட தான் நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் வர பண்ணிட்டு போயிட்டாங்கடா. அவளும் இந்த குழந்தை வேணுன்ற முடிவில் தான்டா இருக்கா. இப்போ நீ தான் டிசைட் பண்ணணும். எனக்கும் புரியுது, ஆனால் ஈஸ்வர் என்ன ஈஸ்வர் முடிவு பண்ணியிருக்க? காலைல வரைக்கும் டைம் கொடுக்குறியா? நான் யோசிச்சு சொல்கிறேன். யோசிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே ஈஸ்வர். நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? இங்கே பாரு, நான் உன்னை யாருக்கிட்டையுமே கையேந்த விட மாட்டேன், அசிங்கப்பட விட மாட்டேன். இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம். ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே, அவங்க கூட 2 வருஷத்துக்கு வாடகை வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அக்காவை நம்ம வீட்லேயே வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. அதுக்கு சம்பளம் கூட அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் நம்ம 2 பேரும் அவங்க வீட்டில் போய் உட்காந்துப்போமா? ஃப்ரீயாக சோறும் போடுவாங்க. என்ன பேசுற? சம்மந்தம் இல்லாமல் பேசுறது ஈஸ்வர். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? ஏய், இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? அசிங்கப்படுத்த மாட்டேன், நீ பதத்தான் பண்ணிட்டு வந்திருக்க. இதுல என்ன ஈஸ்வர் அசிங்கம்? என்னால் வாடகை கட்ட முடியாது நான் உங்ககிட்ட சொன்னேனா? இல்லை அவங்ககிட்ட போய் கேட்டனா? நான் சொல்லல, அவங்களா வந்து சொல்றாங்க. நம்ம தம்பி, சேர்த்து கொடுத்துக்கலாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் டா, திருப்பி நம்ம பண்ணிக்கலாம் தம்பி, இங்க ஈஸ்வர். இருந்து போயிடு ப்ளீஸ். நான் சொல்றத தான் கேளு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கன்சீவர் இருக்கிற பொண்ணு போய் கை நீட்டி அடிச்சு